வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹ. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 34ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 72 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கும். அந்த கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? தஸ்மான் முச்சியே யதா தாத சம்விதாதும் ததார்ஹசி இக்ஷ்வாகூணாம் துராபேர்த்தே त्वदधीनाहि சித்தயா அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருக்கும். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது? அதாவது திலீபன் வசிஷ்டரிடத்துல சொல்லிட்டே வரான், சுவாமி எனக்கு 3 விதமான கடன்கள் இருந்தது, அதுல 2 கடன்ல இருந்து நான் விடுபட்டுட்டேன். எனக்கு இருக்கக்கூடிய அந்த கடைசி கடன் என்ன? அந்த புத்திர சந்ததி அப்படிங்கிற அடையிறது, நான் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன் இருக்கு இல்லையா, அந்த கடன்ல இருந்து விடுதலை பெறும்படியான உபாயத்தை நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும். ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி காரியம் கைகூடும்படி செய்தவர் தாங்களே. அந்த ரீதியில எனக்கும் என்னுடைய கடன்ல இருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் தான் ஒரு உபாயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி திலீபன் வசிஷ்டர் இடத்துல சொன்னதாக அந்த 72வது ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. என்ன ஸ்லோகம்? தஸ்மான் முச்சியே யதா தாத சம்விதாதும் ததார்ஹசி இக்ஷ்வாகூணாம் துராபேர்த்தே त्वदधीनाहि சித்தயா அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சோம். இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் 73, 74 மற்றும் 75 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். முதல்ல ஸ்லோக நம்பர் 73 என்ன, அதனுடைய பதச்சேதம், அன்வயா, பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் அப்படிங்கிற கிரமத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோக நம்பர் 73. சம்பிரதி திலீபஸ்ய பிரஷ்னம் ஸ்ருத்வா வசிஷ்டः ததுபரி விசாரம் கரோதி. இப்போ திலீபன் வசிஷ்டர் இடத்துல சில கேள்விகளை கேட்டான். சுவாமி, என்னுடைய முன்னோர்களுக்கு இல்லையா, என்னுடைய முன்னோர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளிடத்துல அவளுக்கு அந்த வெற்றிகள் கைகூடும்படி செய்தவர் தாங்களே. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த கடன்ல இருந்து நான் விடுதலை பெறத்துக்கு நீங்க தான் உபாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு முடிச்சான். இந்த மாதிரி அரசனால தெரிவிக்கப்பட்ட அந்த விஷயத்தை கேட்டுட்ட மகரிஷி என்ன பண்றாருனாக்கா தியானம் பண்றார். சற்று நேரம் தன்னுடைய கண்களை அப்படியே மூடின்னு இருக்கார். தியானத்துக்கு போயிட்டு எப்படி சில மீன்கள் தூங்கும் பொழுது தடாகம் அப்படிங்கிறது அமைதியான ஒரு நிலையை காணப்படுமோ, அந்த மாதிரி ஒரு கண நேரமே அவர் அந்த மௌனத்துல அந்த தியானத்துல இருந்தாராம். அப்படிங்கிறத அந்த தியானத்துல இருந்து அவர் ஆலோசனை பண்ணார். இப்ப திலீபன் சொன்ன அந்த விஷயத்துக்கு வசிஷ்டர் பதில் சொல்லணும் இல்லையா, எந்த மாதிரி பதில் சொல்ல போறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாலதி மேடம் கிருக்கிறேன் அத யாரும் சிஸ்டத்துல கை வைக்கண்டா ப்ளீஸ். பாருங்க கிறுக்கிறுகள். கைப்படாம பார்த்துக்கோ, யாரும் தொட வேண்டாம். என்னன்னாக்கா ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 73. சம்பிரதி திலீபஸ்ய பிரஷ்னம் ஸ்ருத்வா வசிஷ்டா ததுபரி விசாரம் கரோதி. திலீபன் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுட்டு சிறிது நேரம் தியானம் அப்படிங்கிற நிலைக்கு அவர் செல்கிறார். ஏன்னா தியானத்துல போய் தான் ஆலோசனை பண்ண முடியும். அவன் கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில் சமாதானம் சொல்றது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இதி விஜ்ஞாபிதோ ராஜ்ஞா தியானஹ
திமிலித லோச்சனஹா தியானஸ்திமிலித லோச்சனஹா க்ஷணமாத்திர மிருஷிஸ்தஸ்தௌ சுப்தமீன இவ ஹ்ரதஹா இதி விஜ்ஞாபிதோ ராஜ்ஞா தியானஸ்திமித லோச்சனஹா க்ஷணமாத்திர மிருஷிஸ்தஸ்தௌ சுப்தமீன இவ ஹ்ரதஹா அப்படிங்கிறது 73வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன? வசிஷ்டர் சிறிது நேரம் தன்னுடைய கண்களை மூடிண்டு தியானம் செய்து ஆலோசனை செய்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அந்த தியானம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுனாக்கா, சிறிது நேரம் இந்த தியானத்தினால் அந்த சலனமற்ற கண்களை உடையவராய் அவர் இருந்தாராம். எப்படி? தூங்கிய மீன்களை உடைய தடாகம் போல். ரதஹா அப்படின்னாக்கா தடாகம். ரதஹா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தடாகம்னு அர்த்தம். அது எப்பேற்பட்டது இருந்தது? சுப்த மீனஹா இவ. சுப்தம்னா தூங்கிறது. மீனஹா தூங்கிய மீனை உடைய ரதஹா இவ தடாகம் போல் க்ஷணமாத்திரம் ஒரு க்ஷணம் மட்டுமே என்ன பண்ணார்னாக்கா தஸ்தௌ இருந்தார். எப்படி இருந்தார்? மௌனமாக இருந்தார், தியானத்தில் இருந்தார். தியான ஸ்திமித லோச்சனஹா தியானத்தினால சலனமற்ற கண்களை உடையவராக வசிஷ்டர் இருந்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இதி விஜ்ஞாபிதோ ராஜ்ஞா தியான ஸ்திமித லோச்சனஹா க்ஷணமாத்திர மிருஷிஸ்தஸ்தௌ சுப்தமீன இவ ஹ்ரதஹா அப்படிங்கிறது 73வது ஸ்லோகம். பதச்சேதः இதி விஜ்ஞாபிதः ராஜ்ஞா தியானஸ்திமிதலோச்சனः க்ஷணமாத்திரம் ரிஷிः தஸ்தௌ சுப்தமீனः இவ ஹ்ரதः இதி பதச்சேதः. அன்வயः இதி ராஜ்ஞா விஜ்ஞாபிதः ரிஷிः. இந்த மாதிரி ராஜ்ஞாவால விஜ்ஞாபித்தார் ஒரு விஷயத்த, அதை கேட்டுண்ட ரிஷி தியானஸ்திமிதலோச்சனஹா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தியானத்தினால் சலனமற்ற கண்களை உடையவராக. லோச்சனம்னா கண்கள். எப்படிப்பட்ட கண்களை உடையவராக இருந்தார் அப்படின்னாக்கா, தியானத்தினால் சலனமற்ற கண்களை உடையவராய் சுப்தமீனஹா ஹிருதஹா இவ தூங்கிய மீனை உடைய தடாகம் போல் க்ஷணமாத்திரம் ஒரு க்ஷணமே இல்லையா, ஒரு கணமே ரிஷி தஸ்தௌ தஸ்தம்னா இருந்தார் அர்த்தம். எதை போல? சுப்தமீனஹா இவ ஹிருதஹா தூங்கிய மீனை உடைய ஹிருதஹா இவ. அப்ப அந்த தடாகம், அந்த மீன்கள்லாம் கொஞ்ச நேரம் தூங்குறதுனா அப்படி எப்படி நிசப்தமா எந்தவித அசைவும் இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ஷணம் அவர் தியானத்தில் இருந்தார் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமாக இருந்துருக்கு. இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. பிரதிபதார்த்தா இதி இதின ஏவம் ராஜ்ஞா ராஜ்ஞா திலீபேன விஜ்ஞாபிதா நாம நிவேதிதா சொல்லப்பட்ட தெரிவிக்கப்பட்ட ரிஷிஹி அதை கேட்டுண்ட ரிஷிஹி யாரு? வசிஷ்டா. தியானஸ்திமிதலோச்சனஹா நாம தியானேன நிశ్చலநேத்ரஹ. நிశ్చலநேத்ரஹ அசையாத கண்களை உடைய தியானத்தில் எவ்வளவு பொழுது இருந்தார்? க்ஷணமாத்திரம் நாம பலமாத்திரம். சுப்தமீனஹ நாம நித்ரித மத்ஸ்யஹ தூங்கிய மீன்களை உடைய ஹிருதஹ தடாகஹ இவ தடாகம் போல் யதா ததா தஸ்தௌ தஸ்தௌனா இருந்தார், ஸ்திதவான் ஒரு க்ஷணம் அப்படி தியானத்துல இருந்தார் மூடிய கண்களுடன். பாவார்த்தா திலீபஸ்ய பிரார்த்தனானந்தரம் திலீபனுடைய அந்த பிரார்த்தனை அவனால் தெரிவிக்கப்பட்ட அந்த விஷயங்களுக்கு பிறகு அசந்ததேகே காரணம் ஞாத்தும் அந்த சந்ததி இல்லாததனுடைய காரணம் ஞாத்தும் காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக வசிஷ்டா வசிஷ்ட முனிவர் ஏக க்ஷணம் ஒரு க்ஷணம் நேத்ரே நிశ్చலீகிருத்ய ஸ்திதவான் அப்படியே கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். யதா எப்படின்னா சரோவரே, சரோவரன் அந்த குளத்தில்
மீனஹா சுப்தஹா சேத், ஒரு ஒரு க்ஷணம் அந்த மீன்கள்லாம் தூங்கியதுன்னா, சரோவரஹா க்ஷணமாத்திரம் நிశ్చலஹா திட்டதி, அந்த குளமானது அப்படியே அமைதியா இருக்காதா, எந்தவித சலனம் இல்லாம. ததா, அத போல அவர் இங்கு கண்களை மூடியவராக ஒரு க்ஷணம் தியானத்தில் ஆலோசித்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய 73வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்தது. இதை தொடர்ந்து நாம பார்க்க போற ஸ்லோகம் நம்பர் 74, 74வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி வசிஷ்டः திலீபஸ்ய சந்ததேஹே அபாவஸ்ய காரணம் ஞாத்வா கதயதி. இந்த ஸ்லோகத்தின் மூலமா என்ன தெரிவிக்கிறார்னாக்கா, வசிஷ்டர் திலீபனுடைய சந்ததி அபாவஸ்ய இல்லாததன் காரணத்தை ஞாத்வா தெரிஞ்சுண்டு கதயதி சொல்றாராம். அந்த ஒரு நிமிஷம் தியானம் செய்தார்னு பார்த்தோம் இல்லையா போன 73வது ஸ்லோகத்துல. அப்படி அவர் தியானம் செய்த பொழுது அவருக்கு என்ன ஸ்புரிச்சதுனாக்கா, திலீபனுடைய சந்ததி இல்லாததனுடைய காரணத்தை அவர் அறிந்து கொண்டார். அது அறிந்ததோடு இல்லாம அவனிடத்துல தெரியப்படுத்தினார், சொன்னார். என்னன்னு பார்க்கலாம். சோபஸ்யத் பிரணிதானேன சந்ததேஹே ஸ்தம்ப காரணம் பாவிதாத்மா புவோ பர்த்துஹு அதைனம் பிரத்யபோதயத். சோபஸ்யத் பிரணிதானேன சந்ததேஹே ஸ்தம்ப காரணம் பாவிதாத்மா புவோ பர்த்துஹு அதைனம் பிரத்யபோதயத் அப்படிங்கிறது 74வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு க்ஷணம் தியானம் செய்தார் இல்லையா வசிஷ்டர். அப்படி தியானம் செய்து அரசனுக்கு, அதாவது திலீபனுக்கு சந்ததி இல்லாததனுடைய காரணத்தை கண்டு அவனிடத்தில் கூறலானார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அது என்ன காரணம் அப்படிங்கிறது தன்னுடைய தப்போபலம் ஞான திருஷ்டியால தெரிஞ்சுண்டு ராஜா திலீபன் இடத்துல புத்திர சந்ததி ஏன் இல்லை அப்படிங்கிற காரணத்தை கண்டு அவரிடத்துல கூறலானார், கூறுவதற்கு தொடங்கினார், ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது இந்த 74வது ஸ்லோகம். சோபஸ்யத் பிரணிதானேன சந்ததேஹே ஸ்தம்ப காரணம் பாவிதாத்மா புவோ பர்த்துஹு அதைனம் பிரத்யபோதயது. பதச்சேதः சஹ அபஸ்யத் பிரணிதானேன சந்ததேஹே ஸ்தம்ப காரணம் பாவிதாத்மா புவஹ பர்த்துஹு அத ஏனம் பிரத்யபோதயத் இதி பதச்சேதः. அன்வயः பாவிதாத்மா சஹ பிரணிதானேன புவஹ பர்த்துஹு சந்ததேஹே ஸ்தம்ப காரணம் அபஷ்யத் அத ஏனம் பிரத்யபோதயத். சஹனா யாரு? அவர், அந்த வசிஷ்டர். பிரணிதானேன, பிரணிதான என்ன அர்த்தம்? மன ஒருமையினால். பிரணிதான அந்த மன தியானத்தின் மூலமாக அந்த மன ஒருமை பண்ண முடியும். அப்படி தன்னுடைய மன ஒருமையினால் பாவிதாத்மா, பரிசுத்தமான மனமுடையவராக இருந்து கொண்டு புவஹா பர்த்துஹு, இந்த பூமியின் பர்த்துஹு நாதனாக இருக்கக்கூடிய அரசனுக்கு திலீபனுக்கு சந்ததேஹே ஸ்தம்ப காரணம், அந்த சந்ததியினுடைய நின்றதனுடைய காரணம். இப்ப அந்த சந்ததி இல்லாம நின்று போச்சு இல்லையா, அது ஸ்தம்பனா நின்று போறது. அது என்ன காரணம் அப்படிங்கிற காரணத்தை அபஷ்யத்து, தன்னுடைய தியானத்தின் மூலமாக என்ன பண்ணார்? கண்டார். அபஷ்யத்து கண்டார். அச்ச, அச்சன பிறகு, ஏனம் அவனுக்கு, பிரத்யபோதயது தன்னுடைய தப்போபலத்தால ஞானத்தால கண்ட அந்த விஷயத்தை பிரத்யபோதயது அவனிடத்தில் அறிவித்தார். என்ன அறிவித்தார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். பிரதிபதார்த்தா பாவிதாத்மா நம பவித்ர ஹிருதயா, பரிசுத்தமான மனமுடையவராக சஹா அந்த வசிஷ்டர் பிரணிதானேன நம தியானேன தியானத்தின் மூலமாக புவஹா, புவஹன பிருத்திவியாஹா பூமியினுடைய பர்த்துஹு
பர்த்துகுண யாரு? ரக்ஷகா. ரக்ஷகஸ்ய சந்ததேஹே அபத்தியஸ்ய, அந்த சந்ததி இல்லாதனுடைய ஸ்தம்ப காரணம் எனது அவரோதஸ்ய ஹேதும். அவரோதனா தடை இருக்கு இல்லையா, அதனுடைய காரணம். ஹேதுனா காரணம். அந்த காரணத்தை அபஸ்யத்து திருஷ்டவான், ஞானத்தின் மூலமா என்ன பண்ண? திருஷ்டவான். அத அத நாம அனந்தரம் பிறகு. ஏனம், ஏனம்னா அந்த திலீபனிடத்துல அந்த காரணத்தை பிரத்யபோதயது ஞாபிதவான் தெரிவித்தார், அறிவிக்கலானார் அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா. என ஸ்லோகம் சோபஸ்யத் பிரணிதானேன சந்ததேஹே ஸ்தம்ப காரணம் பாவிதாத்மா புவோ பர்த்துஹு ஏனம் பிரத்யபோதயத் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய இது 74வது ஸ்லோகமாக இருந்திருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? சம்பிரதி வசிட்டா திலீபஸ்ய சந்ததேஹே அபாவஸ்ய காரணம் ஞாத்வா கதையதி. என்ன காரணம் அப்படிங்கிறது தன்னுடைய தப்போ பலத்தால தெரிஞ்சுண்டு, ஞான திருஷ்டியால தெரிஞ்சுண்டு அதை பார்த்து அவனிடத்தில் கூறலானார் அப்படிங்கிறது 74வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து அவன் பார்க்க போறது 75. அதுக்கு முன்னாடி பாவார்த்தம், இந்த 74வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு 75வது ஸ்லோகத்தை நம்ம போலாம். பாருங்க. பாவார்த்தः அந்தர்ஞானி வசிஷ்டः சமாதினா திலீபஸ்ய சந்ததேஹே அபாவஸ்ய காரணம் ஞாத்தவான். அந்த தபோபலத்தால தன்னுடைய ஞான திருஷ்டியால இந்த சமாதி அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்து திலீபனுடைய சந்ததேஹே அபாவஸ்ய அந்த புத்திரையின்மை அப்படிங்கிற காரணத்தை ஞாத்தவான் தெரிஞ்சின்றார். ததாச்ச திலீபம் கதித்தவான், அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவனிடத்தில் கூறலானார் அப்படிங்கிறது 74வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போது ஸ்லோகம் நம்பர் 75. 75வது ஸ்லோகம் என்ன பாருங்க. சம்பிரதி வசிஷ்டः திலீபஸ்ய சந்தானஸ்ய அவரோதே காரணம் கதையதி. இப்ப காரணம் என்னன்றதை தெரிஞ்சின்றார், அதை சொல்லலானார், கூறலானார்னு பார்த்தோம். இப்ப அது என்ன அப்படிங்கறத சொல்றார். என்ன ஸ்லோகம்? புரா சக்கரமுபஸ்தாய தவோர்வீம் பிரதியாஸ்யதः ஆசீத் கல்பதருச்சாயாம் ஆஸ்ருதா சுரபிः பதி. புரா சக்கரமுபஸ்தாய தவோர்வீம் பிரதியாஸ்யதः ஆசீத் கல்பதருச்சாயாம் ஆஸ்ருதா சுரபிः பதி அப்படிங்கிறது 75வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன? காரணத்தை சொல்றார். என்ன காரணம்? அந்த புத்திரையின்மை, புத்திரம், அந்த சந்ததி அப்படிங்கிறது இல்லாம இருக்கு இல்லையா, அதனுடைய அவரோதே அந்த தடை, அதனுடைய காரணம் என்னன்றத கதையதி சொல்றார். யாரு? வசிஷ்டா. யார் இடத்துல? திலீபன் இடத்துல. என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, புராணா முன்பு ஒரு சமயம் நீ என்ன பண்ணனாக்கா, இந்திரனை உபசாரம் பண்றதுக்காக ஏதோ ஒரு விஷயமா இந்திரன் உன்கிட்ட ஒரு உபகாரம் கேட்டிருந்தான். அப்படி அவன் கேட்ட அந்த உபகாரத்தை செய்து விட்டு, அவனை உபசரித்து விட்டு, நீ உன்னுடைய பூலோகத்தை குறித்து திரும்பி வந்துருந்த. அப்படி வரக்கூடிய மார்க்கத்துல உன்னுடைய வழியில கற்பக தரு அப்படிங்கிற ஒரு தரு இருக்கு, விருட்சம். அதனுடைய நிழலுக்காக இருந்திருந்த காமதேனு அங்க இருந்தது. இதுதான் அந்த சோதனை தாத்பரியம். அப்பா, நீ ஒரு தடவை இந்திரலோகம் போயிட்டு வரும் பொழுது வழியில கல்பக விருட்சமானது இருந்தது. அந்த கல்பக விருட்சத்தினுடைய நிழலை ஆசிரியத்திருந்த ஒரு காமதேனு, அது அங்க நிழலுக்காக நின்றுருந்தது அப்படிங்கிறத இந்த சோதனை தாத்பரியம். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போறார்? அப்படி நிழலுக்காக நின்றுருந்த அந்த காமதேனுவை நீ பிரதட்சணமா வராம அப்பிரதட்சணமா வந்துட்ட, கண்டும் காணாம வந்துட்ட. அதனால உனக்கு ஒரு சாபம் ஏற்பட்டதுன்னு அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்ல போறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாருனாக்கா, நீ இந்திரலோகம் சென்று விட்டு வரும் பொழுது வரும் வழியில கல்பக விருட்சமானது இருந்தது. அதனுடைய நிழல்ல ஒரு காமதேனு நிழலுக்காக நின்று இருந்தது. அவ்வளவுதான் இதனுடைய அர்த்தம்.
புராசக்கரம் உபஸ்தாய தவோர்வீம் பிரதியாஸ்யதः ஆசீத் கல்பதருச்சாயாம் ஆஸ்ரிதா சுரபிபதி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். என்ன பதச்சேதா? புரா சக்கரம் உபஸ்தாய தவ உர்வீம் பிரதி யாஸ்யதः ஆசீத் கல்பதருச்சாயாம் ஆஸ்ரிதா சுரபிஹி பதி இது பதச்சேதः. அன்வயः புரா ஒரு சமயம், சக்கரம் உபஸ்தாய அந்த சக்கரஹான யார்? இந்திரன். இந்திரனை உபசரித்த பின் உர்வீம் பிரதி நீ உன்னுடைய பூலோகத்தை நோக்கி குறித்து என்ன பண்ணிருந்த? யாஸ்யதா வருகின்ற தவ உன்னுடைய பதின வழியில் கல்பதருச்சாயாம் ஆஸ்ரிதா சுரபிஹி ஆசீத். கல்பதருண என்னது? அந்த கல்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய விருட்சத்தினுடைய நிழலுக்காக அல்லது நிழலை அண்டி சுரபிஹி, சுரபினா காமதேனு, ஆசீத் அது அந்த கல்பதருடைய மரத்தடி கீழ் நிழலுக்காக நின்றுருந்தது. அவ்வளவுதான். புரா சக்கரம் உபஸ்தாய உர்வீம் பிரதி யாஸ்யதா தவ பதி கல்பதருச்சாயாம் ஆஸ்ரிதா சுரபிஹி ஆசீத் இது அன்வயः. பிரதிபதார்த்தः புரா, புராண பூர்வம், ஒன்ஸ். சக்கரம், சக்கரம்னா இந்திரம், இந்திரனை உபஸ்தாய நாம சம்பூஜ்ய அவனுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை உபசரித்து விட்டு உர்வீம், உர்வீம்னு என்னது? பிருத்திவீம் இந்த பூமியை நோக்கி பிரதி உத்திஷ்ய குறித்து யாஸ்யதா நாம கமிஷ்யதா வந்து கொண்டிருந்தாய். தவ பவதா தவன உன்னுடைய திலீபஸ்ய பதி, பதின மார்க்கே கல்பதருச்சாய் நீ வரக்கூடிய அதே மார்க்கத்துல வழியில தான் கல்பதருச்சாயாம் கல்பவிருக்ஷஸ்ய அநாதபம், அநாதபன நிழலுக்காக ஆஸ்ரிதா உபவிஷ்டா அதை அண்டி இருந்த சுரபிஹி காமதேனு, காமதேனு என்ற பசு ஆசீத் அபூத் இருந்தது. பாவார்த்தா புரா கதாச்சித் பவான் இந்திரதேவம் பூஜயித்வா. கதாச்சித புரா ஒரு சமயம் நீ என்ன பண்ண? பவான் நீ இந்திரதேவம் பூஜயித்வா இந்திரனை பூஜித்த பின்பு பூலோகம் பிரதி பிரத்யாகச்சன் பூலோகத்தை குறித்து வந்து கொண்டிருந்தாய். ததா அப்பொழுது மார்க்கே கல்பவிருக்ஷஸ்ய அதஹா அந்த கல்ப மரத்துக்கு கீழே சாயாயாம் நிழல்ல சுரபிஹி நாம காமதேனு சுரபி என்ற பெயரை உடைய காமதேனுவானது ஸ்திதா ஆசீத் இருந்தது. அப்படிங்கிறது இந்த 75வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தா. ஸ்லோகம் என்ன? புராசக்ரமுபஸ்தாய தவூர்வீம் பிரதியாஸ்யதः ஆசீத் கல்பதருச்சாயாம் ஆஸ்ரிதா சுரபிபதி. இப்படியாக 75வது ஸ்லோகம். ஸோ இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். என்னென்ன ஸ்லோகம்? இதி விஜ்ஞாபிதோ ராஜ்ஞா தியானஸ்திமிதலோச்சனः க்ஷணமாத்ர மிருஷஸ்தஸ்தௌ சுப்தமீன இவ கிருதः சோபஸ்யத் பிரணிதானேன சந்ததேஹ ஸ்தம்பகாரணம் பாவிதாத்மா புவோ பர்த்துः அதைனம் பிரத்யபோதயத் புராசக்ரமுபஸ்தாய தபோர்வீம் பிரதியாஸ்யதः ஆசீத் கல்பதருச்சாயாம் ஆஸ்ரிதா சுரபிபதி. அப்படிங்கிறது 3 ஸ்லோகங்கள். ஸோ இதோட 75 ஸ்லோகங்கள் நமக்கு பூர்த்தியாகுது. இன்னும் 20 ஸ்லோகம் தான் பாக்கி இருக்கு. இந்த 20 ஸ்லோகங்கள் கூட இன்னும் ஒரு 6 வகுப்புல நம்ம பூர்த்தி பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கிறது 34வது வகுப்புல இருந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 6 வகுப்பு, மொத்தம் 40 வகுப்புல இந்த டிசம்பர் மாசத்துல நமக்கு இந்த ஸ்ரத்தா அப்படிங்கிற செகண்ட் லெவல் இல்லையா, ஸ்ரத்தா உத்தரபாகம் அப்படிங்கிற கிளாஸ் ஆனது முடிஞ்சதுனாக்கா ஜனவரி மாசம் நமக்கு பரீட்சை இருக்கும். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். 6 மந்த் தான் டியூரேஷன். நம்ம என்ன பண்றோம்? ஒரு 6 மாசமா ஒரு லெவலை நம்ம கம்ப்ளீட் பண்ணி பூர்த்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். முதல்ல பேசிக் சம்ஸ்கிருத பிரவேசா அப்படிங்கிறது 6 மாசத்துல முடிச்சோம். அது முதல் லெவல். இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கிறது 2வது லெவல். அது ஸ்ரத்தா பூர்வ பாகம், இது ஸ்ரத்தா உத்தர பாகம்.
இதுல ரகுவம்சம் வாசிச்சுட்டு இருக்கோம். பிரதம சர்க்கம் மொத்தம் 95 ஸ்லோகாஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் சோஃபா நம்ம 75 ஸ்லோகாஸை பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்னும் 20 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 20 ஸ்லோகங்களை இன்னும் ஒரு 6 வகுப்புல நான் முடிச்சிட்டேன்னா இந்த டிசம்பரோட நமக்கு வகுப்புகள் முடிஞ்சிடும். ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட் சண்டே, ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் சண்டே அப்போ நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க தயார்படுத்திக்கும். சரியா? அதனால நடத்தக்கூடிய இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து படிச்சுட்டே வாங்கும். இன்னொரு தடவை நான் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்றேன். இது வரைக்கும் முடிந்த போர்ஷன்ல இருந்து கேள்விகளை கொடுத்து நான் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கூகுள் ஃபார்ம்ல நமக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரக்கூடிய அந்த சண்டேல இந்த எக்ஸாமினேஷன் ஆனது இருக்கும். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னாக்கா என்னைக்கு வந்துனாக்கா 8ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். இல்லை, 5ஆம் தேதி வரும். ஜனவரி 5 நமக்கு மெயின் எக்ஸாம். ஞாபகம் வச்சுங்கோ. ஸோ இப்போத்துல இருந்தே நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? நம்ம படிக்கிறதுக்குன்னு தனி அவகாசம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த 6 மாசமா நம்ம வாசிச்சுன்னு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறது கடைசி மாசத்துல இருந்துட்டு இருக்கோம். அதனால அண்ணா தொடர்ந்து வாசிச்சுட்டே வாங்கோ. 75 ஸ்லோகமானது பூர்த்தியா இருக்கு. சரியா? ஏதாவது சம்சயம் இருந்தா பாட சம்பந்தமா சம்சயம் இருந்தா கேளுங்க, கிளாரிஃபை பண்றேன். ஹோம்ஒர்க் தொடர்ந்து பண்ணுங்க. ஏதாவது சம்சயம் இருக்கா? கேட்கறது ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு. ஆடிபிளா இருக்கு. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಪ್ರಾಕ್ಟೀಸಿಂಗ್ ಏನಾದ್ರು ಕ್ವಶನ್ಸ್ ಅಂತೋಣ சொன்னேன், அனுப்புறேன்னு சொன்னேன். கரெக்ட், ஓகே, அனுப்புறேன். எப்படி இருக்கும் இது क्वेश्चन ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்குமா இல்ல ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? ஆன்சர் எழுதுற மாதிரி தான் இருக்கும். மெயின் எக்ஸாம்ல தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுப்பேன். இப்ப டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது நீங்க ஆன்சர் எழுதுற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஒன் வேர்ட் தான். ஓகே, ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.